ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. எப்போவுமே நம்ம கதிர்க்காக ஜானகி தான் ஆறுதலாக இருப்பாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் மாறுதலா ரெகுராமே அந்த இடத்துல நம்ம கதிர்க்காக சொத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி அப்படி எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புவனேஸ்வரியும் நம்ம கதிர் தனாவை ரொம்பவே ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கதிர்கிட்ட நீ எல்லாம் என்னடா, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா? உனக்கு ஏதாவது ரூபாய் இருக்கா? இந்த 50 லட்சம் ரூபா பணத்தை உங்களால் எப்படி ரெடி பண்ண முடியும்? ஏற்கனவே இந்த ஹோட்டல் கடனில் போயிட்டுருக்கு. என்கிட்ட இருந்து வாங்கின அந்த 50 லட்ச ரூபாவை கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த ஹோட்டலை மீட்டு தர முடியும். இந்த ஹோட்டலில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே விற்றா கூட அந்த 50 லட்ச ரூபா தேராதே அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே இந்த கதிர்னால இந்த எதுவுமே எடுத்து நடத்தவே முடியாது. பேசாமல் உங்களுக்கு ஷூரிட்டின்னு கொடுக்கறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி நம்ம தனாவையும் கதிரும் எதிர்த்து பேசும்போது, தனாவும் அதான் கொஞ்சம் டைம் தந்திருக்கீங்களே, அதுக்குள்ளே நாங்கள் எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விடாத அப்படின்னு சொல்லும்போது, புவனேஸ்வரியும் என்ன நான் தேவையில்லாமல் விட்டேன், ஏற்கனவே நடக்கிறத பற்றி தானே பேசிகிட்டு இருக்கேன், ரூபாவை கொடுத்துட்டு நான் வாயை விட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? உங்களுக்குன்னு யார் இருக்கா? நீங்கள் 2 பேருமே அனாதையை தானே நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி நம்ம தனா கதிரை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம தனாவும் கதிர்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ஜானகியும் அந்த இடத்துல வராங்க. ஜானகிக்கு அந்த விஷயம் தெரிய வருது. கதிர் கையில் எந்த பணமும் இல்லை, ஆனால் இந்த ரூபா மட்டும் கிடச்சுன்னா அவனோட தொழில் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள எல்லா விஷயமும் நம்ம ஜானகிக்கு தெரிய வருது. ஜானகியும் தனா கிட்ட, என்ன தனா, இந்த 50 லட்சம் ரூபா தானே பணம், ஷூரிட்டிக்கு கையெழுத்து மட்டும் தானே போடணும், அதை வேணும்னா நானே செய்து தரேன் அப்படின்னு கேட்கும்போது தனா என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல, எங்களுக்கு ஆதரவாக நீ ஏதாவது செய்தேன்னா அப்பாவுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டேன்ல, ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், எனக்காக குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஜானகியும், என்ன பேசுகிறதானா, அதுக்காக உங்கள் தொழில் நல்லபடியாக நடக்கணும், அவனும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்காதா? கதிரும் நம்ம வீட்டு பையன் மாதிரி தானே, அதனால் நான் கையெழுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனாவுக்கு இதில் விருப்பமே இல்லை. அப்பாவுக்கு எதிராட்டி ஏதாவது ஒரு செயல் செய்து நீயும் இதனால் பிரச்சனையில் மாட்டிடுவேன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனா என்ன சொன்னாலுமே நம்ம ஜானகிக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறா, அதே சமயத்தில் கதிரோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஜானகி அன்னைக்கு ரொம்பவே தயக்கத்தோடு இருக்கும்போது ரகுராமும், என்னாச்சு ஜானகி, உன்னோட முகமே சரியில்லை, எப்போவுமே நல்ல சந்தோஷமாக தான் இருப்ப, இப்போ கொஞ்ச நாளாக பதட்டமாகவே இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்கும்போது ஜானகி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் வெளியில் கோவிலுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. புவனேஸ்வரி பசுபதிக்கிட்ட அந்த கதிர்னாலெல்லாம் இவ்வளோ ரூபாய் பரட்டதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுவும் இவ்வளோ பெரிய பணத்துக்கு அவன் எங்கே போவான், அவனை நம்பி யாருமே ரூபாவும் கொடுக்க மாட்டாங்க, பாரு அந்த ஹோட்டல் எல்லாம் நமக்கு தான் இருக்க போகுது, அதே மாதிரி அவன் தொழிலில் முன்னேற போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் கதிரும் தனாவும் சேர்ந்து அந்த 50 லட்ச ரூபா பணத்தை இப்போவே நாங்கள் தரோம், ஷூரிட்டிக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஆளும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது புவனேஸ்வரி பசுபதி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. யாராக இருக்கும், யார் இதில் கையெழுத்து போடுறதுக்காக வரா, இவங்களை நம்பி யார் தான் இருக்கா அப்படின்னு பார்ப்போமே சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக நம்ம ஜானகி அதில் இருக்காங்க. ஜானகியும், நான் கையெழுத்து போடுறதுக்கு வரேன், கதிர் இந்த தொழிலில் நல்லபடியாக இருக்கணும், அந்த 50 லட்ச ரூபா பணத்துக்கெல்லாம் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி அந்த இடத்துல வரும்போது அதை பார்த்த புவனேஸ்வரி ஜானகி கரெக்டாக கையெழுத்து போடும்போது தடுத்து நிறுத்துறாங்க. என்ன ஜானகி, எதுக்காக நீ இப்போ இதில் சைன் போடுற, உனக்குன்னு என்ன இருக்குது, உனக்குன்னு ஒரு மரியாதையே கிடையாது, நீ சொல்கிற மாதிரி யாருமே செய்ய போகிறதில்ல, அப்படிப்பட்ட உனக்கு எந்த நம்பிக்கையில் நீ இவனுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம புவனேஸ்வரி ஜானகியை பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறாங்க. இதை பார்த்த தனாவும், ஏய் எதுக்கு நீ மரியாதை குறைவாக பேசிகிட்டு இருக்க, என்னோட அம்மாவை பற்றி உனக்கு தெரியும்ல, தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விடாத, அப்புறமா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது புவனேஸ்வரியும், உங்கள் அம்மா பற்றியெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சனால தான் சொல்கிறேன், அவளுக்குன்னு என்ன இருக்குது, அவளுக்குன்னு சுயமரியாதை கூட இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டும்போது நம்ம ரகுராம் சமாதடியாக அந்த இடத்துல ஜானகி அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது புவனேஸ்வரியும் எப்படியுமே அவங்களுக்கு தெரியாமல் தான் இதில் கையெழுத்து போட வந்திருப்பா, இந்நேரத்துக்கு பெரிய பிரச்சனை தான் நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஜானகி ரகுராமை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க.
ஐயய்யோ! இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? இவங்க மட்டும் வந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு டென்ஷன் ஆவாங்களே! இவங்கள்ட்ட வேற நம்ம சரியா சொல்லாம வந்துட்டோமே! பிரச்சனை ஆயிடுமோ! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் நிக்கும்போது, புவனேஸ்வரியும் ஜானகிய பார்த்து, "உனக்குன்னு ஒண்ணும் இல்ல. இந்த குடும்பத்தோட தலைவர் தான் இதுல சைன் போடணும்." அப்படின்னு சொல்லும்போது, ரகுராம் செம மாசா அந்த இடத்துல வந்து ஜானகிக்கு ஆதரவா அந்த புவனேஸ்வரி கிட்ட ஜானகிய கொஞ்சம் கூட விட்டு குடுக்காம, "எனக்கு முன்னாடியே என்னோட மனைவியே இப்படிலாம் பேசுவியா? எவ்வளோ தைரியம் இருக்கணும். இப்ப என்ன இந்த குடும்ப தலைவர் தானே இதில சைன் போடணும். அத நான் வந்துட்டேன்ல. நான் கண்டிப்பா சைன் போட்டு தரேன்னு சொல்லிட்டு கதிருக்காக நம்ம ரகுராம் செமையாட்டு அதில சைன் போடுறாங்க. அத பார்த்து நம்ம தனாவும் அதிர்ச்சியா நிக்கிறாங்க. தனாவுக்கும் கதிர்க்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆகுது. என்ன இருந்தாலுமே அந்த புவனேஸ்வரிக்கு முன்னாடி நம்ம தலை குனியாம அப்பா பார்த்துட்டாங்களே! அது நினைக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட சொல்றாங்க. கதிரும் இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது, இல்ல எதுவுமே பிரச்சனை ஆகாது. அதான் அப்பா பேசினதெல்லாம் பார்த்தேல்ல. அதனால எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மாவ மன்னிச்சு ஏத்துப்பாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே சமயத்துல ரகுராமன் நம்ம ஜானகிட்ட வந்து, ஜானகி சரி எதுக்கு இங்கேயே நின்னுட்டு இருக்க? அதான் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சுட்டுல கிளம்பலான்னு சொல்லிட்டு, நம்ம ரகுராம் ஜானகி அந்த இடத்துலருந்து அழைச்சிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி பசுபதிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. புவனேஸ்வரியும் நம்ம ஒரு பிளான் பண்ணி ஏதாவது ஒரு வேலைய செய்துலாம் பார்த்தா, கடைசி நேரத்துல இந்த ரகுராம் வந்து சொதப்பிட்டானே! என்ன நடந்தாலுமே அந்த ஜானகிய விட்டு குடுக்காம இப்பவும் அன்பா தானே இருக்கான். அப்படி சொல்லி புவனேஸ்வரியும் ரகுராம அப்படியே எதிர்த்து நிக்கிறாங்க. ரகுராம கிட்ட வந்து இப்ப வேணும்னா நீ தப்பிச்சிருக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் உன் குடும்பத்த பழி வாங்குறது தான் என்னோட முழு முயற்சியும், என்னோட எண்ணம் ஃபுல்லாவே அதுல தான் இருக்கு. அப்படி சொல்லும்போது ரகுராமும் பகை உனக்கும் எனக்கும் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது உனக்கு பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சேன்னா, என்ன மட்டும் பழி வாங்கு. எதுக்காக என் குடும்பத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, புவனேஸ்வரியும் என்னோட டார்கெட்டே அந்த கதிர் தான். கதிர் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான் பாரு. கதிர் தான் எனக்கு எதிரி. அப்படி சொல்லும்போது ரகுராமும் எனக்கு குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு யாருக்காவது நீ ஆபத்து விளைவிச்சேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறமா அதனால சந்திக்க வேண்டிய விளைவுகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். மரியாதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு முறையா கதிருக்காக புவனேஸ்வரிய எதிர்த்து நம்ம ரகுராம் செமையாட்டு அதிரடியா இறங்குறாங்க. அது மட்டும் இல்லாம கதிர் வாழ்க்கையில முன்னேறணும். அதோட நம்ம தனாவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம ரகுராம் இருக்காங்க. புவனேஸ்வரியும் என்னதான் நடந்தாலும் இந்த தனா இந்த வீட்டை விட்டு வெளியில இருந்தாலுமே இந்த ரகுராமுக்கு பாசம் மட்டும் குறைய மாட்டேங்குது. எப்படியாவது இந்த கதிர் வந்து இந்த தொழில்ல நல்லபடியா நடக்கவே கூடாது. அவன் இந்த தொழில்ல எப்படி முன்னேறி காட்டுவான் நானும் பார்க்க தானே போறேன். அப்படி சொல்லிட்டு புவனேஸ்வரியும் நம்ம கதிரோட தொழில முடக்குறது மாதிரி பல வேலைகள செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுராமு ஜானகிட்ட வந்து, "என்ன ஜானகி என்கிட்ட தெரியாம எதுக்காக இப்படி ஒரு வேலைகள்லாம் செய்ற? நீ என்கிட்ட சொன்னீன்னா நான் என்னதான் செய்ய போறேன்? எதுனாலுமே என்கிட்ட உண்மையா இருன்னு எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ரகுராம் சொல்லும்போது, ஜானகியும் இல்லங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால தான் இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லவே இல்ல. என்ன மன்னிச்சுடுங்க. இனிமே இந்த மாரி ஒரு காரியம் நடக்கவே செய்யாது அப்படிங்கிற மாரி நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கதிருக்கு உதவுறதுக்காக ரகுராம் அவங்களுக்கு சொத்தையே கொஞ்சம் குடுக்குறாங்கன்னே சொல்லலாம். என்ன ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமா கதிர் தான் அந்த பேரன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.